ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சாத்தூர் சங்கர். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம பிக்சல் தட்டி ஏற்கனவே நான் ஒரு 2 வீடியோ போட்டிருப்பேன். இது ஃபினிஷிங் பண்ணுறதும் அதுக்கப்புறம் கெட்டின மாணிக்கு வீடியோ 2 வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நம்ம வீடியோ சாத்தூர் சங்கரில் போய் பாருங்கள். இந்த வீடியோ வந்து இருக்குது. இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அதாவது இந்த தட்டியை வந்து நம்ம லைன் போட போகிறோம். நிறைய நண்பர்கள் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க, பிக்சல் தட்டி வந்து லைன் அடிக்கிறது எப்படி, ஒரு வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. அதுக்காகத்தான் நான் இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம ஏற்கனவே போடுற வீடியோவை விட இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். அதனால் நம்ம நண்பர்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் இந்த வீடியோ, அதாவது இது வந்து நம்ம மைக் செட் நண்பருக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். லைன் அடிப்பது எப்படின்ட்டு நம்ம இன்றைக்கி ஒரு முழுமையான வீடியோ தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதாவது கருப்பு சிவப்பு 2 ஒயர் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். கருப்பு ஒயர் வந்து பேஸுக்கும், சிகப்பு ஒயர் வந்து நியூட்ரலுக்கும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரிக்கு நான் இப்போ எப்படி லைன் அடிக்கன்னு பாருங்கள். அதாவது இந்த பல்பிலேருந்து வர லைன் இருக்குது பார்த்தீங்களா, பல்பிலேருந்து வர வந்து சிவப்பும் வெள்ளையும் வரும். சிவப்பு வந்து சிவப்பில் அடிச்சிருங்க, கருப்பு வந்து சிவப்பு வந்து சிவப்பில் அடிச்சிருங்க, வெள்ளை வந்து கருப்பில் இந்த மாதிரி லைட்டாக சீவி அடித்து நல்லா டேப் வந்து நல்லா அடிச்சிருங்க. நிறைய நண்பர்கள் வந்து டேப் வந்து லேசாக அடிச்சிடுறீங்க. அப்படி லேசாக அடிச்சிங்கன்னா ஒரு மழையெல்லாம் பெஞ்சுன்னா தண்ணி உள்ளே இறங்கிச்சுன்னா உங்களுக்கு இந்த பிக்சல் ஃபால்ட் வந்து நிறையா வரும். அதனால் டேப் வந்து நல்லா போதுமான அளவு நல்லா இறுக்கி அடிச்சிடுங்க. டேப்புக்கு பதில் இல்லைனா ஹீட் ஸ்லீவ்ன்ட்டு ஒன்று புதுசாக வந்திருக்கு, ஹீட் ஸ்லீவ். இந்த ஹீட் ஸ்லீவ் யூஸ் பண்ணால் கூட நல்லா தான், அதில் வந்து கொஞ்சம் கூட தண்ணியே இறங்காது. இப்போ நம்மகிட்ட வந்து ஹீட் ஸ்லீவ் வந்து ஸ்டாக் வந்து இல்லை. அப்படிங்கிறதால தான் நம்ம வந்து இப்போ வந்து டேப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இல்லைனா பெரும்பாலும் நம்ம பிக்சல் தட்டின்னு எடுத்துக்கிட்டாலே ஸ்லீவ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ ஸ்டாக் இல்லைங்கிறத தான் நம்ம இந்த டேப்பு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மேலேருந்து வரலைன்னா இந்த மேலேருந்து நம்ம காரைக்கால் வச்சு இறக்கி கொண்டு வந்திருக்கோம் பார்த்தீங்களா. இந்த பார்த்திங்களா, அந்த காரைக்கால் ஒயர் வச்சு நம்ம மேலேருந்து லைன், அதாவது காரைக்காலை வச்சு இறக்கிவோங்க. காரைக்கால் ஒயர் வந்து தட்டியில் வந்து ரொம்பையும் யூஸ் பண்ணாதீங்க. அதாவது 1 அடி இல்லை 3/4 அடி அந்த மாதிரி வர மாதிரியே யூஸ் பண்ணுங்கள். காரைக்கால் நீங்கள் நிறையா போட்டிங்கன்னா செட்டு நிறையா இருக்குங்கிறதால அது வந்து ரொம்ப ஹீட் ஆகும். அதனால் காரைக்கால் வந்து ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. பக்கத்தில் 1 அடிக்கு இல்லை ஒரு 3/4 அடிக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி போட்டு லைன் வந்து போட்டுக்கோங்க. அதான் வயர் வந்து உங்களுக்கு ஹீட் ஆகாது. இதில் பார்த்திங்கன்னா நான் வயர் வந்து என்ன வயர் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா 1.5 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 1.5 வந்து இதுக்கு போதுமான அளவு. ஏன்னா தட்டி வந்து உங்களுக்கு 6x6 சைஸ் தாங்கிறதால உங்களுக்கு இதுவே 1.5 போதுமானது. இப்போ ரொம்ப லென்த்தாக லாங்காக இருந்துச்சுன்னா அந்த மாதிரினா நமக்கு வந்து 2.5 போடலாம். இது வந்து அவ்வளோவா லாங் கிடையாது, 6x6 தான் சைஸ் வந்து ஒரே இதாங்கிறதால நம்ம வந்து இதில் வந்து 1.5 வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி தான் இப்போ பார்த்திங்கன்னா, அதாவது கருப்பு வயருக்கு வந்து வெள்ளை வயருக்கு, கருப்பு வயருக்கு வந்து வெள்ளை வயர் அடிக்கணும், சிவப்பு வயருக்கு வந்து சிவப்பு வயர். இந்த மாதிரி ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படியே அடித்து கொண்டு வந்துக்கிட்டே இருங்க. வயர் வந்து ஒன்று போல் ஃபினிஷிங்காக கட்டியிருக்கேன், அதான் பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ 2 லைனாக வந்து பிரித்து எடுக்க போகிறோம். எப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது இந்த 8x24 கண்ட்ரோலுக்கு தனி லைனும் 12x48 வந்து தனி லைனை வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஏன் ஒரே இதாக வந்து நம்ம எடுக்கலாம். இப்போது கண்ட்ரோல் வந்து நம்ம ஒரே கண்ட்ரோல் போட போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரே லைனாக வந்து எடுக்கலாம். இதில் வந்து 2 கண்ட்ரோல் போடுறோம் அப்படிங்கிறதால நம்ம வந்து 2 மைனஸ் ஒயர் கொண்டு வந்து ஒரே மைனஸ் ஒயர் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து நம்ம வந்து
2 லைனாக எடுத்து கொண்டு வரணும். இப்போ வந்து நான் 12க்கு 48 இந்த கண்ட்ரோலோட லைன் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 8க்கு 24 கண்ட்ரோல் இதையும் அடித்து 2 வயரும், அதாவது 2 லைனுக்கு வந்து 2 கருப்பு வயரு 2 மைனஸ் வயர் வந்து நம்ம அவுட் எடுப்போம். அப்படி எடுக்கும்போது என்னென்னு பார்த்திங்கன்னா மைனஸ் வயர் வந்து 2 ஒன்றாக்கிடுங்க, ப்ளஸ் வயர் வந்து 2 தனித்தனியாக எடுத்துருங்க. ஆக மொத்தம் தட்டியிலிருந்து வெளியே வரும்போது வந்து மொத்தமே 3 வயர் தான் வரணும். அது என்னென்ன வயர் பார்த்திங்கன்னா, அதாவது சிவப்பு வயர் 2 வயர், கருப்பு வயர் 1 வயர், இது மட்டுமே போதுமானது. இப்போது நம்ம இந்த தட்டிலேயே நம்ம பவர் சப்ளை வச்சு கெட்ட போகிறதால நான் வந்து வயர் வந்து கொஞ்சமாக தான் வெட்டியிருக்கேன். இல்லைனா பவர் சப்ளை வந்து நீங்கள் தனியாக வைக்க போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ வயர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்து விட்ருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிக்சல் பொறுத்தளவு வந்து வயர் வந்து, அதாவது நீங்கள் 8க்கு 24 தட்டி கட்டினாலும் சரி, இல்லை 10க்கு 30 இந்த மாதிரி 10க்கு 60 10க்கு 90 அந்த மாதிரி நீங்கள் பல்பு கட்டினாலும் சரி, பெரும்பாலும் இந்த பிக்சல் வந்து, அதாவது அந்த முழு செட்டை வந்து வெட்டவே வெட்டாதீங்க. அது பத்தலைன்னா, அதாவது அதுக்கு எட்டலைன்னா 5 இன்ச் வயராவது வாங்கி யூஸ் பண்ணுங்கள். 3 இன்ச் வயர் இல்லாட்டி 5 இன்ச் வயராக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். பெரும்பாலும் செட்டை வந்து வெட்டாதீங்க. செட்டை நீங்கள் வெட்டி லைன் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும். ஏற்கனவே பிக்சல் வந்து ஃப்ளீக்கரிங் ஆகும், இல்லைன்னா வோல்டேஜ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகும். இந்த மாதிரி வந்து பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நான் வந்து சொல்கிறேன், பிக்சல் வந்து நம்ம தட்டில் ஏற்ற போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பிக்சல் பெரும்பாலும் அதை வந்து வெட்டவே வெட்டாதீங்க. அந்த மாதிரி போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும், ரொம்ப நாள் உழைக்கும். பிக்சலில் வந்து ஃபால்ட்டு பார்க்குறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து சில நண்பர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒன்றுமே கஷ்டம் கிடையாது. நம்மளோட மூளைக்கு தான் வேலை. ஒரு 5 நிமிஷம், அதாவது ஃபஸ்ட்டு எரிய வச்சு பாருங்கள், அது என்ன கம்ப்ளைண்ட் என்னன்ட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம பார்த்தாலே நமக்கு வந்து அதனுடைய கம்ப்ளைண்ட் வந்து, அதாவது பிடிபட்டுரும். அதாவது என்ன, எதிலிருந்து எரியல, எதனால் இப்படி ஆச்சு அப்படிங்கிறத நமக்கு துண்டாக தெரிய வரும். அப்படி பார்க்க முடியல அப்படின்னா, ஏற்கனவே நம்மளை ஒரு வீடியோ வந்து பிக்சல் தட்டி ரிப்பேர் பார்த்த மணிக்கு நம்ம ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் என்னுடைய சேனலில், அதை போய் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் பிக்சல் தட்டி வந்து எப்படி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் வந்து முழுசாக தெரிவிச்சிருப்பேன். நம்ம நண்பர்கள் பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள். இந்த தட்டிக்கு பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம், இன்னும் வரல. சோனாவில் தான் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து எப்பயுமே நம்ம வந்து பிக்சல் பொறுத்தளவு, பிக்சல்னாலும் சரி கண்ட்ரோல்னாலும் சரி எதுனாலும் சரி நம்ம சோனாவில் தான் வாங்குவோம். சோனாவில் வந்து அதாவது சரக்கு வந்து நல்லா தெளிவாக இருக்கும், அதுக்காக தான் நம்ம அங்கேயே வாங்குறது. இப்போ இந்த தட்டி வந்து நான் செக் பண்ணுறதுக்காக T1000S கண்ட்ரோல் வச்சு நான் செக் பண்ண போகிறேன். T1000S வச்சு எப்படி கண்ட்ரோல் வச்சு எப்படி செக் பண்ணுறேன் பாருங்கள். அதில் நிறைய நண்பர்கள் வந்து லைன் அடிக்கிறது T1000S லைன் எப்படி அடிக்கணும்னு நிறைய நண்பர்கள் கேட்டிருக்கீங்க. அதுக்கு ஒரு வீடியோ பண்ணோம்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு ஒரு வீடியோ பண்ணுவோம். இதுக்கு கண்ட்ரோல் வந்து தனியாக வரவும் நான் அதுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோவே ரொம்ப லென்த்தாக இருக்குது. நம்ம நண்பர்கள் இந்த வீடியோவை முழுசாக பார்ப்பீங்களா என்னன்னு தெரில. அதனால் இது கண்ட்ரோல் வச்சு செக் பண்ணும்போது நான் இதுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். புதுசாக வந்து மாடல் வந்து 8க்கு 24 அப்புறம் 12க்கு 48 வெர்ஷன் வந்து புதுசாக போட்டிருக்காங்க சோனா கண்ட்ரோலில். ஏற்கனவே அண்ணன் சொல்லி தான் கொடுத்துருக்காரு, இதில் வந்து புது டிசைனாக போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி 2022 மாடல் எல்லாமே புது மாடலாக போட்டிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. சரி, நம்ம நாளைக்கு வந்து இந்த தட்டியை செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஏற்கனவே பழைய கண்ட்ரோல் போட்ட வீடியோ ஒன்று இருக்குது நம்மகிட்ட, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாமே லைன் அடித்து கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்ச மாதிரி தான். அடுத்ததாக என்னென்னு பார்த்திங்கன்னா அது 8க்கு 24 மட்டும் அடிக்க வேண்டியிருக்கு. இது நான் வந்து அடிச்சிட்டேன். 12க்கு 48 வந்து எல்லாமே கிளியர் பண்ணியாச்சு. அடுத்து 8க்கு 24 அதை வந்து அடித்து லைன் கொண்டு வரணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சாத்தூர் சங்கர் அப்படிங்கிற சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நம்ம போடுற அடுத்தடுத்து இந்த மாதிரி மைக் செட் நண்பர்களுக்கு பயனுள்ள வீடியோ அடுத்தடுத்து நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். அதனால் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
அவ்வளோதான் நண்பர்களே. இப்போ வந்து நம்ம லைன் அடித்து முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம கண்ட்ரோல் இல்லை அப்படிங்கிறதால நான் வந்து இந்த நம்ம மெமரி கார்டு கண்ட்ரோல், அதாவது T1000S இருந்தால் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு தான் நான் செக் பண்ண போகிறேன். இதில் எப்படி லைன் பண்ணணுன்ட்டு நம்ம நண்பர்கள் யாராவது தெரியலைன்னா கேளுங்க, நான் அதுக்கு ஒரு தனியாக வீடியோ பண்ணுவோம். இப்போ இதுலேருந்து ஒரு சிக்னல் வயர் நம்ம எடுத்து இதில் கொடுக்குறோம். இப்போ அவுட்ரு வந்து எரிய ஆரம்பிச்சிச்சு பாருங்கள், இந்த 12:48. இப்போ 8:24 இதிலிருந்து ஒரு சிக்னல் வயரு நம்ம கொண்டு வந்து இதோட ஜாயின் பண்ணோம்னா இப்போ வந்து ஃபுல்லாமேவும் எரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு வந்து நம்ம வந்து இதோட கண்ட்ரோல் வரவும் நம்ம கண்ட்ரோல் போட்டு செக் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ அருமையாக இருக்குது அப்படிங்கிறத. புது மாடல் வேறு வந்திருக்கு. ஓகே நண்பர்களே, அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.